அண்ணே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா கையில சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டவே நீ அவ்வளவு பயப்படுவ. இப்ப என்ன நீ சென்னையில இவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுற? கத்துக்கிட்டேன். சென்னையில மட்டும் பைக் ஓட்ட கத்துக்கிட்டா உலகத்துல எங்க வேணாலும் ஓட்டலாம் போல இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கயல் கிட்ட அப்படி என்ன ஆர்வமா பேசிக்கிட்டு போறான்? ஆமா கையில உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? நான் எல்லாமே சாப்பிடுவேன், ஆனா கொஞ்சம் அளவோட சாப்பிடுவேன். பார்த்தாலே தெரியுது. இவன் கயல் கிட்ட பேசாத பார்த்தாலே டென்ஷனா இருக்கு. இவன் எதுக்கு சென்னைக்கு வந்தா? அண்ணே ஃபாஸ்டா போங்க. என்ன கையில இங்கே நீ படிச்ச? தப்பா எடுத்துக்காத. அந்த லெஃப்ட் திரும்பினா என் ஹாஸ்பிட்டல் வந்துடும். என் டியூட்டிக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நீ இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு போயிடுறியா? எவன்டா ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பக்கத்துல கட்டி வச்சது? ஏன்டா? அது ஒண்ணு இல்ல. அது நான் உன் கூட டிராவல் பண்ணது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். வேற ஒண்ணு இல்ல. சரி நான் வரேன். கையில ஒரு நிமிஷம். என்ன? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது மனசுல இருந்து ஓப்பனா சொல்லணும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அது இல்ல. சொல்லு. ஐ லவ் யூ. ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்ற? வெக்கமா இல்ல? இனிமே இந்த வார்த்தை என்கிட்ட சொன்ன வெறும் கையால அடி விழாது, செருப்பால தான் அடி விழும். ஏய் சொல்லு, என்ன விஷயம்? இல்ல அது வந்து. ஏய் இல்ல, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், வரேன். சென்னைக்கு வந்ததும் ஒரு வழியா நல்லதா போச்சு. எப்படியாவது கையில் கிட்ட பேசி பழகி அவன் மனசுல இடம் பிடிச்சிடணும். அந்த எழில் பயல கையிலோட வாழ்க்கையில இருந்து துரத்தி விட்டு நான் கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். ஆத்தி இவன் இப்ப இங்க வந்தான். ஏண்டா உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? அப்படின்னா பாஸ் சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, புரியுதான்னு பாக்குறேன். ஏய் என்ன நக்கலா? எதுக்கு கையில் கூட வண்டியில வந்த? அதுவா பாஸ், அனுபாபாவுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டலன்னு ஸ்கூல்ல அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் கேட்டு கையில் அங்கிங்க அலையக்கூடாதுன்னு நானே என் பணத்தை கொண்டு போய் ஸ்கூல்ல கட்டிட்டேன். அதே சமயம் கையில ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு அங்க வந்துட்டா. நான் வேற போகும்போது அப்படி ஆட்டோல போயிட்டேனா, அதான் அப்படியே கையில் கூட சேர்ந்து வந்துட்டேன். அது மட்டும் இல்ல பாஸ், நானே ஒண்ணு கையில் கூட வண்டியில வரல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன்னா சொன்னேன். ஆனா என் பேர்ல உள்ள அக்கறையால கையில டிராப் பண்ணிட்டு கூட்டு வந்துட்டான். என்ன இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே பழகினவங்க, என் மேல அந்த அன்பும் பாசமும் இருக்கதானே செய்யும். ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏன் பாஸ் இவ்வளவு டென்ஷனா மூஞ்சி வச்சிருக்கீங்க? இங்க பார் சரவணா, நான் ரொம்ப மரியாதையா சொல்றேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. கையில் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத. சரி. அவ என்னோட வைஃப்.
அடுத்தவன் ஒய்ஃப் கிட்ட லிமிட்டோட இருக்கணும். எல்லாம் மீறி போன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பாஸ் நான் தான் சொல்றேன்ல, கையில் தான் என்னை கூப்பிட்டு லிஃப்ட் கொடுத்தா. சரி, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நீங்க இந்த பாருங்க பாஸ், நாளைக்கே எனக்கு கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தா கூட அதை நான் தப்பால எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் என் ஒய்ஃப் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பேன். என்ன பாஸ், 2025 வரப்போகுது, இன்னுமா பழைய ட்ரெண்ட்லயே இருக்கிய? எதுக்கு பயப்படுறீங்க? கூலா ரிலாக்ஸ்டா இருங்க. ஏய், இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரைட்டு. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. அதே மாதிரி கையில் வீட்டுக்கு அடிக்கடி வரது, அங்க உரிமை எடுத்து பழகிறதெல்லாம் பார்த்தேன். சரி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாஸ் கையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்றதுக்காக நீங்க எதை சொன்னாலும் அதை நான் கேட்பேன் நினைக்கிறீங்களா? என்ன பாஸ், உங்களுக்கு முன்னாடியே கையில் கூட நான் பழகிருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே கையில் குடும்பத்தை எனக்கு தெரியும். அதனால நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நீங்கெல்லாம் ஆர்டர் போடக்கூடாது. நான் விளங்கிச்சா? உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு, நீங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன பட்டா? ஏய், ஆட போ பாஸ், இல்லடா. சும்மா காமெடி பண்ணிட்டு. ஓவரா நக்கல் பண்றானே, இவனை என்னதான் பண்றது? அப்படியே வாங்க வாங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க. நான் வண்டியை பார்த்துட்டேன், வாங்க. இங்க பாருங்க. வாங்க வாங்க. வாங்க மாப்ள. வாங்க வாங்க, அப்பவே வந்துட்டீங்களா? வாங்க மாப்ள, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. வாங்க தம்பி, வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. சிவசங்கரி மேடம் உங்க பொண்ண பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. அவங்களும் நானும் தூரத்து சொந்தம். எழிலோட கல்யாணத்துல தான் உங்க பொண்ண என் பையன் பாத்திருக்கான். அப்பவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் முறைப்படி பேசிட்டு பொண்ண பாத்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். பொண்ண வர சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்.